श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। दासस्य नाम रङ्गस्वामी तिरुनारायणः, संस्कृतप्राचार्यः, श्रीरङ्गवासी। इदानीं वयं श्रीवेङ्कटेशतूणकम् इति पञ्चपद्यात्मकं स्तोत्रं सेवां कुर्मः। எல்லோருக்கும் நமோ நமः. அடியேன் திருநாமம் ரங்கஸ்வாமி திருநாராயணன், சமஸ்கிருத பேராசிரியர், ஸ்ரீரங்கம். என்னிடம் சென்னையிலிருந்து ஒருவர் கேட்டார், தூணகம் என்றால் என்ன பொருள் என்று கேட்டார். அந்த கேள்விக்கு விடை எனக்கு அதிசயமாக கிடைத்தது. சுந்தர் கிடாம்பி சுவாமி என்பவர் பிரபத்தி என்ற பெயரில் பல ஸ்தோத்திரங்களை பல மொழி லிபிகளில் அளித்திருக்கிறார். அவருக்கு நம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது ஸ்ரீ வெங்கடேச தூணகம் என்ற ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரமாகவும் அதன் பொருளையும் நாம் அனுபவிப்போம். பதம் பிரித்து ஸ்தோத்திரத்தை நாம் சேவித்து பின்பு அதன் பொருளையும் நாம் இங்கே தெரிந்து கொள்வோம். தமிழிலும் தெரிந்து கொள்வோம், ஆங்கிலத்திலும் தெரிந்து கொள்வோம். ஆங்கிலத்தில் தெரிந்து கொள்ள உதவியவர் டாக்டர் எஸ் சுந்தரராஜன் என்பவர். ஆர்த்தோ மருத்துவராக, எலும்பு சிகிச்சை மருத்துவராக ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய நன்றி உரித்தாகுக. இந்த ஸ்ரீ வெங்கடேச தூணகம் என்ற சிறிய ஸ்தோத்திரமாக இருந்தாலும், 5 பாடல்களை கொண்டிருந்தாலும், இது அழகாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு அழகான பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். இந்த வெங்கடேச தூணகத்தில் ஒலி அழகும் பொருளழகும் இணைந்து பொருந்திருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் பெயர் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை, யார் என்று தெரியவில்லை. இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள வழக்கப்படி ஸ்ரீ பராசர பட்டருடைய குணரத்ன கோஷம் எப்படி எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் முன்பு இயற்றப்பட்டதோ அதே போல இன்றும் இங்கே ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயார், பெரிய தாயார், அல்லது அவரேதான் திருப்பதியில் விளங்கும் அலர்மேல் மங்கா தாயார், ஏவம் ஸ்ரீ பத்மாவதி தாயார், அவர் திருமுன்பு இந்த ஸ்ரீ வெங்கடேச தூணகம் விளக்கப்படுகிறது. இந்த வெங்கடேச தூணகம் என்று சொல்லும் பொழுது, ஸ்ரீ வெங்கடேச என்பது எம்பெருமான் திருநாமத்தை குறிப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போல தூணகம் என்பது ஒரு யாப்பிலக்கண முறைப்படி வருகின்ற ஒரு வகை. இதை முதலிலே தமிழிலே சொல்லி பிறகு ஆங்கிலத்திலும் சொல்ல விழைகிறேன். தூணகம் என்பது தூணீரம் என்று நாம் தமிழில் பயன்படுத்துவது போல, முதுகுக்கு பின்னால் ஒரு அம்பு பெட்டி இருக்கும், ஆரோ பாக்ஸ் என்று சொல்வார்கள்.
குய்வர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதே போல இந்த தூணகமும் அழகாக எம்பெருமான் சாக்ஷான் மன்மதா என்று சொல்வதைப் போல மன்மதனுக்கு 5 அம்புகள், மலரம்புகள், கரும்பு வில் என்று தமிழிலே சொல்வார்கள். நம் எம்பெருமானுக்கு 5 அம்புகளை, அதாவது 5 மலர்களை இந்த ஸ்ரீ வெங்கடேச தூணகம் என்ற ஸ்தோத்திரத்தின் மூலமாக சமர்ப்பிக்கிறார் இதனுடைய சிறந்த ஆசிரியர். இந்த தூணகம் என்பது அதிசக்வரி என்ற சந்தஸ் என்ற பெருவகையிலே உள்ளடங்கியது. இந்த தூணகத்துக்கு ஒரு வரையறை உண்டு. அந்த வரையறையை ஒரு கன்னட அறிஞர், சமஸ்கிருதத்திலும் புலமை பெற்றவர் நஞ்சுண்டன் என்பவர் இந்த தூணகத்தினுடைய வரையறையை கூறியிருக்கிறார். இதனுடைய அழகு என்ன என்றால், 2 அக்ஷரங்கள் உங்களுக்கு தெரியும், லகு அக்ஷரம், குரு அக்ஷரம். லகு அக்ஷரம் என்றால் 5 நெடில்கள் கொண்ட 5 குறில்கள் கொண்ட அக்ஷரங்களுக்கு லகு அக்ஷரம் என்று பெயர். குரு அக்ஷரம் என்றால் அதற்கு ஒரு வரையறை இருக்கிறது. சானுஸ்வாரஸ்ச தீர்க்கஸ்ச விசர்கீச்ச குருர்பவேத் வர்ண சம்யோக பூர்வஸ்ச ததா பாதாந்த கோபிவா என்ற ஒரு 5 லட்சணங்கள் குரு அக்ஷரத்துக்கு உண்டு. அதை பொறுத்து அனுஸ்வாரத்தோடு அல்லது விசர்க்கத்தோடு கூடியிருந்தாலும் 8 நெடில்களாக ஆ இ உ ரு லு ரு ஏ ஐ ஓ ஔ என்ற 8 நெடில்கள் இருந்தாலும், அல்லது 2 மெய்யெழுத்து சேர்ந்து ஒரு அக்ஷரம் வந்தாலும், அல்லது கவிகளுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. கடைசி எழுத்து, ஒரு பாடலுடைய கடைசி அக்ஷரத்தை அவர்கள் இஷ்டப்படி, அதாவது யாப்பிலக்கண வரையறைப்படி, இஷ்டத்துக்கு என்றால் யாப்பிலக்கண வரையறைப்படி லகு அக்ஷரமாக எழுதி கொண்டு அதை குரு அக்ஷரமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்பது மரபு. அந்த சுதந்திரம் கவிகளுக்கு உண்டு. மகாகவிகள் பாரவி என்ற கிராத்தார்ஜுனியம் என்ற மகாகாவியத்தை இயற்றிய பாரவி என்ற கவி வாழ்ந்த காலத்திலிருந்து இந்த ஒலி அழகு என்பது சேர்க்கப்பட்டது. அதற்கு முன்பாக ஒலி அழகு மட்டும் இருந்தால் அது மட்டமான காவியம் என்று சொல்லப்பட்டிருந்தது. பிறகு பாரவியை ஒட்டி பல மகாகவிகளும், சிசுபாலவதத்தில் மாகன் என்ற கவியும், நைஷதம் என்ற மகாகாவியத்தினுடைய ஆசிரியரான ஸ்ரீஹர்ஷன் என்பவரும், பிறகு வந்த மகாகவிகள் பலரும், சுவாமி வேதாந்த தேசிகனுடைய பரமார்த்த சிஷ்யனான ஸ்ரீ வெங்கடாத்வரி மகாகவி, இவர்களெல்லாம் தங்கள் தங்கள் மகாகாவியங்களில் ஒலி அழகையும் சேர்த்து பிறகு பொருளழகையும் சேர்த்து நமக்கு அருளி இருக்கிறார்கள். அதனால் ஒலி அழகு மட்டும் இருந்தால்தான் அதற்கு கொஞ்சம் மட்டமான காவியம் என்று சொல்லக்கூடும். பொருளழகும் சேர்ந்திருந்தால் அது மிகச்சிறந்த காவியமாக ஆகிவிடும். இரண்டும் சேர்ந்தே இருக்க வேண்டும். இந்த வெங்கடேச தூணகத்தில் ஒரு பாதத்தில் 15 அக்ஷரங்கள் உண்டு. இந்த 15 அக்ஷரங்கள் இருக்கக்கூடிய இந்த யாப்பிலக்கணத்தில் 2ஐ 15 முறை பெருக்கினால் என்ன எண்ணிக்கை வருமோ அத்தனை வகைகள் இருக்கின்றன என்பது நமக்கு எப்பொழுதும் உள்ள ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்.
யாப்பிலக்கணம் சம்ஸ்கிருதத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த 15 எழுத்துக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வரையறை இருக்கிறது. அதற்கு ஒரு லட்சணம் இருக்கிறது, அதாவது டெஃபினிஷன், வரையறை. ஜவ் ஜவ் ரஸ் தூணக்கம் என்று சொல்வார்கள். அதை எழுதியவர் நான் சொன்னேன் முன்னேமே, நஞ்சுண்டன் என்ற கன்னடம் மற்றும் சம்ஸ்கிருத கவிஞர். அவர் தன்னுடைய அரசனுக்கு புகழ் மாலையாக இந்த தூணக்கம் என்ற இலட்சணத்தை பயன்படுத்தி கவிதைகள் இயற்றியிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. இந்த தூணக்கத்தை இணையதளத்தில் போட்டால் அது ஜாதி என்ற மாத்ரா விருத்தமாகவும் அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நமக்கு எந்த நூலிலும் இந்த ஜாதி கீழே மாத்ரா விருத்தம் என்ற நேரத்தை கொண்டு கணக்கிடப்படக்கூடிய ஒரு பாடலுக்கு இதுவரை வரையறை என்னால் காணப்படவில்லை. மீண்டும் எனக்கு தொலைபேசியில் அழைத்து தூணக்கம் என்ற வார்த்தைக்கு பதத்துக்கு பொருள் கேட்ட அந்த கோதா கோஷ்டியிற்கு என்னுடைய தலையெல்லால் கைமாறில்லை என்று சொல்லி இப்பொழுது கொஞ்சம் ஆங்கிலத்திலும் இதை சொல்ல வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அதனால் முதலில் இந்த தூணக்கம் என்பதை பற்றி திருப்பியும் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். தூணக்கம் is almost like தூணீரம், a quiver arrow box, quiver otherwise called arrow box, and it is just name of a meter. சாதாரணமாக தூணக்கம் என்பது உடனே எம்பெருமான் வெங்கடேச பெருமானுடைய ஏதோ குணத்தை பற்றி சொல்கிறதோ என்று அந்த பதத்திற்கு பொருள் கொள்ள நினைக்கலாம். அது இல்லை என்று சொல்வதற்காகத்தான் இதை சொல்கிறேன். So there are 15 syllables per quarter in this particular pattern called Thunakam. The major division of prosody called Chandas in Sanskrit. This Thunakam comes under the category of Atishakvari. This meter has 2 power 15 varieties, and it has a definition called Rjau Ras Thunakam. Arrow box is a standard of comparison, upamanam, to a beautiful knee, Jangha adava Januhu of Swami Venkateshwara, which is in a conical shape expanding to the thigh. This Sri Venkatesha Thunakam in just 5 stanzas contains 15 syllables in each quarter. This is very interesting to note that it will be in the pattern of Guru Laghu, Guru Laghu, Guru Laghu. Whereas Ashirvada mantra called Sumangali Riyam Vadhurimagum Samedha Pashyata. Generally, a new bride will be blessed, and especially the ladies will be blessed by this mantra. That mantra is in the pattern of Lagu Guru, Lagu Guru, whereas this is Guru Lagu, Guru Lagu. That is the beauty of this, what you call Vrittam, meter in Sanskrit. So we go to the very stotram, very interesting to read, and also so you will find a very beautiful wavy pattern by reciting this stotram. All can follow so that they can repeat after me. I will give you the time. இந்த ஸ்தோத்திரம் சேவிப்பதற்கு நீங்களும் சேவிப்பதற்காக நடுவில் நேரம் கொடுத்து பதம் பிரித்து மெதுவாக சேவிக்கிறோம். அதை நீங்களும் பின்பற்றினால் நல்லது.
5 பாடல்களுக்கு நேரம் அதிகம் ஆகாது. முதல் பாடல், முதல் ஸ்லோகம் என்று சொல்வதில்லை, முதல் பத்தியம். வஜ்ர சங்க பாண சாப சின்னித அங்கிரி பங்கஜம். பிரித்து படித்தால் அழகு தெரியாது. மீண்டும் அதை சேவிக்கிறோம். முதல் பாதம் வஜ்ர சங்க பாண சாப சின்னித அங்கிரி பங்கஜம் நர்த்தித அயுத அருண அக்ரிய நிஸ்ஸரத் பிரபா குலம் வஜ்ர பாணி முக்கிய லேக வந்திதம் பராத்பரம் சஜ்ஜன அர்ச்சிதம் விருஷ அத்ரி சார்வபௌமம் ஆஸ்ரயே. இதை வேகமாக படித்தால் இந்த ஒலி அழகும் பொருளழகும் நன்றாக விளங்கும். வஜ்ரசங்கபாண சாபசின் நிதாங்கிரி பங்கஜம் நர்த்திதாயுதராணுராக்கிய நிஸ்ஸரத் பிரபாகுலம் வஜ்ரபாணி முக்கியலேக வந்திதம் பராத்பரம் சஜ்ஜனார்ச்சிதம் விஷாத்ரி சார்வபௌமமாஸ்ரயே. இதனுடைய பொருள் முதலில் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், பிறகு தமிழில் சொல்லலாம். I seek refuge in the sovereign of Vrishadri, whose lotus-like feet, divine feet, bear the marks of thunderbolt, conch, bow, and arrows, whose radiant form dances with thousands of youthful rays, and is revered by the foremost among gods like Vajrapani, namely Indra, the god of gods, worshipped by the noble and exalted beyond all. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய தமிழ் பொருள் இப்படி அமைகிறது. எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய திருவடிகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்பதை முதல் வரி சொல்கிறது, முதல் பாதம் சொல்கிறது. வஜ்ராயுதம், சங்கு, அம்பு, வில் போன்றவை அடையாளமாக உள்ள தாமரை திருவடிகள் எம்பெருமான் திருவேங்கடமுடையானது. பிறகு இவனுடைய இந்த எம்பெருமானுடைய ஒளி கற்றை என்பது வெளியிலே நமக்கு தெரியும் பொழுது ஆடிக்கொண்டு, நடனம் ஆடிக்கொண்டு 10,000கணக்கான சூரியர்கள், கதிரவர்கள், அவருடைய கதிர்கள் வருவது போல இருக்கின்றது. பிறகு இந்திராதி தேவர்கள் வஜ்ரபாணி, இந்திராதி தேவர்கள் ஆக 33 கோடி தேவர்களும் வணங்கக்கூடிய திருவடிகளை கொண்ட எம்பெருமான் திருவேங்கடமுடையான். எம்பெருமான் தான் உயர்ந்த கடவுள், அவனுக்கு ஒத்தாரும் மிக்காரும் இல்லை, அதனால் பராத்பரம் என்கிறார். பிறகு நல்லவர்கள் தொழக்கூடிய எம்பெருமான். மேலும் விருஷ என்ற மலையிலே சக்கரவர்த்தியாக விளங்கும் எம்பெருமான் திருவேங்கடமுடையானை நான் ஆசிரயிக்கிறேன், சரணாகதி செய்கிறேன் என்று முதல் ஸ்லோகத்திலே, முதல் பத்தியத்திலே சுவாமி இதனுடைய ஆசிரியர் கூறுகிறார். இரண்டாவது பத்தியம் பஞ்சபாண மோகனம் விரிஞ்சி ஜன்ம காரணம். இது பிரிப்பதும் சுலபமாக இருக்கிறது என்பதால் நான் வேகமாக சொன்னேன், திருப்பியும் மெதுவாக சொல்கிறேன். பஞ்ச பாண மோகனம் விரிஞ்சி ஜன்ம காரணம் காஞ்சன அம்பர உஜ்வலம் காஞ்சனாம்பரோஜ்வலம் சச்சஞ்சலாம்புத பிரபம் ச சஞ்சல அம்புத பிரபம் சஞ்சரீக சஞ்சய
ஆப சஞ்சல அலகா ஆவிருத்தம் கிஞ்சித் உத்தத புருவம் ச வஞ்சகம் ஹரிம் பஜே. மீண்டும் அந்த அழகு தெரிவதற்காக சேவிக்கிறோம். பஞ்சபாண மோகனம் விரிஞ்சி ஜன்ம காரணம் காஞ்சனாம்பரோஜ்வலம் சச்சஞ்சலாம்புத பிரபம் சஞ்சரீக சஞ்சயாப சஞ்சலாலகாவிருத்தம் கிஞ்சிதுத்தத ப்ருவஞ்ச வஞ்சகம் ஹரிம் பஜே. ஆங்கிலத்தில் இதற்கு மொழியாக்கம் ஐ வர்ஷிப் ஹரி. நாம் இந்த ஸ்தோத்திரத்தை ஒவ்வொருவரும் தனித்தனியாக சேவிப்பதுதான் கவியினுடைய எண்ணம், குறிக்கோள். எல்லோருக்கும் சேர்த்து நான் சேவிக்கிறேன் என்று சொல்வதில்லை. எனக்கு நான் சேவிக்கிறேன். அதே போல மற்றவருக்கு நான் சேவிக்கிறேன் என்றால் ஆஸ்ரயாமஹா என்று பெரிய மகாகவிகள் எழுதுவார்கள். அதே மாதிரி எழுதாமல் முதலே ஆஸ்ரயே என்று முதல் பாடலில் சொன்னார், பஜே என்று இந்த பாடலில் சொன்னார். ஆங்கில மொழியாக்கம் ஐ வர்ஷிப் ஹரி த என்சாண்டர் வித் 5 arrows. இங்கே அழகு என்னன்னு என்றால், மன்மதனே உருவாக வந்தவர் என்று உருவக அணி ரூபகம் என்ற அலங்காரம் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை பஞ்சபாண மோகனம். 5 அம்புகளை கொண்டு எப்படி மன்மதன் மற்றவர்களை வசீகரிக்கிறானோ அப்படி நம்மையும் கவர்கிறவர் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் என்று. So I worship Hari the enchanter with 5 arrows, the cause of Lord Creator's birth, resplendent in golden garments, glowing like the restless rain clouds, surrounded by swarms of bees around the flowers on the garlands, and adorned with the playful curls, namely locks of hair, with a slightly raised eyebrows. He is the divine trickster. தமிழில் சொன்னால், நான் இந்த திருவேங்கடமுடையான் என்ற ஹரியை எம்பெருமானை சேவிக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? மன்மதன் போல விளங்குபவர். போல என்றால் மன்மதனாகவே விளங்குபவர். இவரிடமும் 5 அம்புகள் உண்டு, அதாவது 5 ஆயுதங்கள் உண்டு என்று சொல்லலாம். பாஞ்சஜன்யம், சக்கரம், சுதர்சனம், கதா கௌமோதகி, நந்தகம் கட்கா, ஷார்ங்கம் சாபகா என்று 5 ஆயுதங்கள் உண்டு. இவர்தான் நான்முகனை படைத்தார். நாராயணன் நான்முகனை படைத்தான் என்று ஆழ்வார் சொன்னது போல நான்முகனை படைத்தான். அவருடைய ஆடைகள் தங்கம் போல பளபளக்கின்றன. அவருடைய திருமுடியிலே இருக்கிற கேசங்கள் அலைபாயும் மேகங்கள் போல, முகில்கள் போல, கருத்த மேகங்கள் போல அந்த திருமுடி விளங்குகிறது. அந்த திருமுடியில் எப்பொழுதும் வாசனை, நறுமணம் இருப்பதால் தேனீக்கள் வந்து மொய்க்கின்றன. ஆயிரக்கணக்கான தேனீக்கள் மொய்ப்பதால் அந்த முடி கருமையாகவும் தெரிகிறது, நல்ல கருப்பாகவும் தெரிகிறது. சேவிக்க வந்தவர்களை எதிர்பார்த்து எம்பெருமான் நின்று கொண்டே இருப்பதால், ஓய்வில்லாமல் நின்று கொண்டே இருப்பதால், திருப்பதியிலே இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்களா என்று ஆச்சரியப்பட்டு தன்னுடைய திருப்புருவங்களை உயர்த்துகிறான் என்று அழகாக சொல்கிறார். இந்த ஆசிரியர் வஞ்சகம் என்ற வார்த்தையை போடும் பொழுது எனக்கு என்னுடைய நண்பர் மருத்துவர் சுந்தரராஜன் நினைவுபடுத்தினார். வாமனாவதாரம் எடுத்து மகாபலியை ஏமாற்றி வஞ்சித்து திருவிக்கிரமாவதாரம் எடுத்து தன்னுடைய அவதார காரியத்தை முடித்தவர் என்பது தெரியும்.
நான் முதலில் நினைத்தேன் வஞ்சகம் என்று சொன்னால் நமக்கு முதலில் நினைவு வருவது பகவான் கண்ணன் தான். கண்ணனையும் இங்கே குறிப்பிடுகிறார். கண்ணன் வஞ்சித்தது எல்லோருக்கும் தெரியும், விவரம் தேவையில்லை. நாம அடுத்த பத்தியம் சேவிக்கலாம். மங்கள அதி தைவதம் புஜங்கம அங்க சாயினம் சங்கர அரி பங்க சவுண்ட சவுண்டம் அங்கத அதிக உஜ்வலம் அங்க சங்கி தேகினாம் அபங்குர அர்த்த தாயினம் துங்க சேஷ சைல பவ்ய ஸ்ருங்க சங்கினம் பஜே மங்களாதி தைவதம் புஜங்கமாங்கசாயினம் சங்கராரி பங்க சௌண்டமங்கதாதிகோஜ்வலம் அங்கசங்கி தேகினாபங்குரார்த்ததாயினம் துங்கசேஷ சைல பவ்ய ஸ்ருங்க சங்கினம் பஜே. ஒவ்வொரு பாடலிலும் பல எழுத்துக்கள் மீண்டும் மீண்டும் வருவது ஒரு அழகு என்பது ஒலி அழகு. கோவிந்த சரண துவந்த வந்தனம் சந்தனம் கலு என்று சொல்வார்கள். எம்பெருமான் கோவிந்தனுடைய திருவடியை, தாமரை திருவடியை நாம் சேவித்தால் நமக்கு திருப்பதி போன்ற கஷேத்திரங்களில் குளிர்ச்சியாக இருக்கும், சந்தனத்தை பூசிக்கொண்டது போல இருக்கும் என்பதுதான் அது. இந்த என்ற எழுத்து அக்ஷரம் 4 முறையாக வந்திருக்கிறது. கோவிந்த சரண துவந்த வந்தனம் சந்தனம் என்று சொல்வார்கள். அதுபோல இங்கே இங்க என்ற ஒரு எழுத்து வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதனால திருப்பியும் வேணாலும் அது சேவிச்சா நல்லா இருக்கும். மங்களாதி தைவதம் புஜங்கமாங்க சாயினம் சங்கராரி பங்க சௌண்டமங்கதாதிகோஜ்வலம் அங்கசங்கி தேகினாபங்குரார்த்ததாயினம் துங்கசேஷ சைல பவ்ய சிங்கனி சங்கினம் பஜே. ஆங்கிலத்தில் இதனுடைய விளக்கம். I adore the auspicious deity Sri Venkatesha, who is a serpent bed recliner, the valiant destroyer of enemies, radiant with armlets, the giver of imperishable meaning and wealth to the embodied souls, who dwells upon the lofty sacred peaks of ஆதிசேஷசைலம். சேஷசைலம் என்று சொல்வார்கள். சேஷாத்ரி என்று எம்பெருமானுக்கே திருநாமம் உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்தது கம்பு கண்டம் அம்பு ஜாத டம்பர அம்பக துவயம் சம்பர அரி தாத்தம் ஏனம் அம்பு ராசி தல்பகம் பம்பர அர்பக ஆலி பவ்ய லம்பமான மௌலிகம் சங்க குந்த தந்தவந்தம் உத்தமம் பஜாமகே. இங்கே வினைச்சொல்லை மாற்றி நாம் எல்லோரும் சேவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். நாம் எல்லோரும் சேவிக்கிறோம், பஜாமகே. சேர்த்து சேவித்தால் அழகு. கம்பு கண்டமம்பு ஜாதடம்பராம்ப கத்வயம் சம்பராரி தாத்தமேனம் அம்புராசி தல்பகம் பம்பராத்ப காலி பவ்ய லம்பமான மௌலிகம் சங்க குந்த தந்தவந்தமுத்தமம் பஜாமகே. பிரித்து சேவித்தது உங்களுக்கு சௌகரியமாக திருப்பி சொல்வதற்கு நேரம் இருக்கிறது என்று நம்புகிறேன். இந்த 4வது பத்தியத்தினுடைய ஆங்கில மொழியாக்கம். We worship the Supreme One, Lord Venkatesha, whose neck is conch. சாதாரணமாக சொல்வார்கள், சங்கு போல கழுத்து என்று சொல்வார்கள். அதிலே ஒரு அழகு உண்டு. சங்கு போல கழுத்திலிருந்து வீணை போன்ற நாதம் வருகிறது, ஆச்சரியமே என்று ஒரு அலங்காரம், விபாவனா என்ற ஒரு அழகு உண்டு. அதே போல எம்பெருமானுடைய திருக்கழுத்து சங்கம் போல இருக்கிறது.
whose neck is conch-like, whose lotus eyes shine with grandeur, who reclines upon the milky ocean. இங்கே க்ஷீராப்தி என்று சொல்லவில்லை, ஓஷன் என்று சொல்லியிருக்கிறார்கள், கடல். who reclines upon the ocean, who is in the race, who came in the race of rather famous Rama, Dasharatha and others. So they are all called the enemies of demon Shambhara. So we can take as he is the slayer of Shambhara Asura, then whose crown sways with the divine garlands and bees, and whose teeth gleam like conch and jasmine buds. எம்பெருமானுடைய திருப்பற்கள் சங்கு போலவும் மல்லிகை மொட்டு போலவும் இருக்கின்றன என்பது எப்பொழுதும் கவிகளுடைய விளக்கும் மரபு. 5வது பாடலுக்கு செல்லலாம். தமிழில் விளக்கம் தேவையில்லை என்று நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்வதாக இருந்தால் சொல்கிறேன். கடைசி பத்தியம் 5வது. பங்கஜாசனார்ச்சிதம் சசாங்கசோபிதானனம் கங்கணாதி திவ்யபூஷணாங்கிதம் வரப்பிரதம் குங்குமாங்கிதோரசம் சசங்கசக்கரநந்தகம் வெங்கடேஷமிந்திராபதாங்கிதம் பஜாமஹே. பங்கஜ ஆசன அர்ச்சிதம் சச அங்க சோபித ஆனனம் கங்கண ஆதி திவ்ய பூஷண அங்கிதம் வர பிரதம் குங்கும அங்கித உரசம் ச சங்க சக்கர நந்தகம் வெங்கடேஷம் இந்திரா பத அங்கிதம் பஜாமஹே. பங்கஜாசனார்ச்சிதம் ஏற்கனவே சேவித்தோம், அதனால் கடைசி பத்தியங்கிறதுனால 2வது முறை சேவிக்கிறோம். பங்கஜாசனார்ச்சிதம் சசாங்க சோபிதானனம் கங்கணாதி திவ்யபூஷணாங்கிதம் வரப்பிரதம் குங்குமாங்கிதோரசம் சசங்க சக்கரநந்தகம் வெங்கடேஷம் இந்திராபதாங்கிதம் பஜாமஹே. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், ஸ்ரீ பராசர பட்டர் சுவாமி ஸ்ரீ குணரத்ன கோஷத்தை எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திவ்ய சந்நிதி முன்பு சேவிக்கும் பொழுது எம்பெருமானுக்கு மிகுந்த உகப்பு ஏற்பட்டதாம். தன்னுடைய பத்தினியை புகழ்ந்து பேசினாலும் தனக்கு பெருமை என்று நினைத்த எம்பெருமான், அதே போல இன்று தாயார் பெரிய தாயார் முன்பு நாம் இந்த ஸ்ரீ வெங்கடேச துணக்கம் என்பதை சேவித்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆங்கிலத்திலே இதனுடைய மொழியாக்கம், we worship Lord Venkatesha, marked by Mahalakshmi's presence, adored by Lord Creator Brahma, who is seated on the lotus, whose moon-like face shines, adorned with divine ornaments like bracelets, whose chest is tinged with saffron, and who bears the conch, discus, and the sword Nandaka. தமிழில் சொல்லும் பொழுது எம்பெருமான் ஸ்ரீ திருவேங்கடமுடையானை நாம் சேவிக்கிறோம் என்று நிகழ்காலத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு வினைச்சொல். இலக்குமியின் இருப்பால் மட்டுமே எம்பெருமானுக்கு ஒரு மதிப்பு கூடுகிறது என்று சொல்வது போல சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதியிலே 4வது பத்தியத்திலே அருளினார். பவதி பாதலாக்ஷா ரசாங்கம், உன்னுடைய, அதாவது உங்களுடைய, பவதி என்பது மரியாதைக்காக சொல்லணும், உங்களுடைய திருவடியினுடைய செம்பஞ்சு குழம்பால் அல்லது சிவப்பு நிறமான மருதாணியால்
அடையாளம் செய்யப்பட்ட எம்பெருமான் திருமார்பிலே அந்த அடையாளம் இருந்தால்தான் வெளிநாட்டிலே சொல்வார்கள் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். நம்முடைய பாரத தேசத்திலே ஆதார் கார்டு என்பது யார் என்றால் இதுதான் என்று சொல்வார்கள். அப்படி சுவாமி இந்த ஸ்ரீ வெங்கடேச துணுக்கத்தை சாதித்த அருளிய ஆசிரியரும் அப்படி சொல்லியிருக்கிறார் என்று அழகாக பார்க்கிறோம். தமிழிலே பொருள் சொன்னால் அதை நாம் பார்த்து விட்டோம். அதனால் ஏதாவது இதற்கெல்லாம் சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம், அல்லது என்னுடைய மின்னஞ்சல் முகவரியிலே கேட்கலாம். எல்லோருக்கும் நமஸ்காரः, நமோ நமः. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதித்விபசிரோ பங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஸ் விஜயதாம் புவி. டாக்டர் மருத்துவர் சுந்தரராஜன் ஸ்ரீரங்கம் அவர்களுக்கு அவர் தந்த ஆங்கில மொழியாக்கத்திற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.